தனுசு ராசி வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாமே அப்படிலாம் வந்து நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா அப்புறம் படிப்பில் நீங்கள் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து படிப்பில் நீங்கள் நல்லா படிக்கலை ஸ்கோர்ஸ். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது பெண்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். உங்களுடைய பணம், உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய அழகு. மகர ராசி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் நடப்பதையெல்லாம் நன்மைக்கே, நன்மையானது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு, அதாவது வேலையில் தொழிலில் நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நல்லா தான் வருமானம் வருது, ஆனால் எதுவும் நிற்க மாட்டேங்குது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியல, அது என் ஃபேமிலிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியல, ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம்னு நினைக்கிறேன், செய்ய முடியல, எல்லாம் வரவு செலவு இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு 30 நாட்கள் அப்போது நீங்கள் எடுத்து படித்ததுக்கும் உங்களோட ஆசை பேஷனுக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டை நிச்சயமாக நீங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையானது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த தருணத்தில் இந்த பதிவை காண்பித்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும்ன்ற நம்பிக்கையோட தனுசு ராசிக்கான அடுத்த 30 நாள் ரீடிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்களில் அது எப்போ கிடைக்கும்னா நீங்கள் தனித்து செயல்படும் போது மட்டும்தான். உங்கள் அறிவையும் உங்களுடைய அனுபவத்தையும் நீங்கள் முதலீடாக வச்சு ஒரு காரியத்தை உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடங்களில் செய்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு, நற்பெயர் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து 30 நாட்கள். ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் விட்டு கொடுத்து போகலாம், ஓகேன்னு சொல்லி வைக்கலாம், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ இது முடியாது, அது வந்து கரெக்டாக இருந்துருங்க. கரெக்டாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டீங்கன்னா உங்களால் முடியும்னா மட்டும் வாக்குறுதி கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கான ஒரு நற்பெயர் நிச்சயமாக கிடைக்கும். ஸோ தனுசு ராசி உங்களுடைய காதல் திருமண வாழ்க்கை அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட இமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. என்னென்னா, எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும், என் பார்ட்னர் என்ன சந்தோஷமாக வச்சுக்கணும், எனக்கு நிறைய நல்லது செய்யணும், நான் சந்தோஷமாக இருக்கணும், என் பார்ட்னர் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட நான் என் பார்ட்னருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அவங்க சந்தோஷம் என் சந்தோஷம், ஸோ அவங்கள நான் புரிஞ்சுக்க பார்க்கணும், இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்ஸை நீங்கள் மேற்கொண்டால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்பை சந்தோஷகரமானதாக கண்டிப்பாக கொண்டு போக முடியும். ஸோ உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஈகோவாக மாறி கூட அதுவே பிரச்சனைக்கு வழிவகுத்துரும். ஸோ இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷம் அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த ரிலேஷன்ஷிப்பில் கையில் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னருடைய மனசில் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய இடம் கிடைக்கும். அடுத்து 30 நாட்கள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும் போது லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் வந்து உருவாகிடும். ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது பெண்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். உங்களுடைய பணம், உங்களுடைய உடல் நலம், உங்களுடைய அழகு எதுவாக இருந்தாலுமே அதில் கவனமாக இருங்க. உங்களோட ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா எதுக்காக பேசுகிறாங்க, உங்களோட பணத்துக்காகவா, உங்கள்கிட்டேருந்து ஏதாவது தேவைக்காக பேசுகிறாங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக ஆண் நபர்கிட்ட இருந்து தனியாக இருக்கிறது, ஆண் நபர்கள் இவங்ககிட்ட தனியாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்கெல்லாம் ஏதோ ஒரு தேவைக்காக வந்து பழகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் எல்லார்கிட்ட இருந்து கொஞ்சம் தனித்து இருக்கிறது நல்லது.
அப்போது தேவையில்லாத ஏமாற்றங்கள், துரோகங்களை நீங்கள் பார்க்காம தவிர்த்திடலாம். ஸோ ஆல்ரெடி லைஃப்பில் அந்த மாதிரி துரோகம், ஏமாற்றம் நடந்திருக்குனாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய பணம், உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது, வேலை ரீதியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த துரோகம், அந்த குற்ற உணர்வுலேருந்துலாம் நீங்கள் வெளியேற முடியும் அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு இருக்குது. மகர ராசி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டாரோ கார்ட் ரீடிங் மூலயமா நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட், நடப்பதையெல்லாம் நன்மைக்கே, நன்மையானது எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். இந்த தருணத்தில் இந்த பதிவை காண்பித்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும் விதமாக நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நடக்கும்ன்ற நம்பிக்கையோட. ஸோ உங்களுக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மகர ராசி, உங்களுக்கு வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, அதாவது வேலையில், தொழிலில் நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்லா தான் சம்பாதிக்கிறேன், நல்லா தான் வருமானம் வருது, ஆனால் எதுவும் நிற்க மாட்டேங்குது. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியல, அது என் ஃபேமிலிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியல, ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம்னு நினைக்கிறேன், செய்ய முடியல, எல்லாம் வரவு செலவு இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அடுத்து 30 நாட்கள் உங்களுக்கு சேவிங்ஸ்க்கான நாட்களாக இருக்க போகுது. அப்போது வேலை, பணம் வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம், நல்ல இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த அடுத்த 30 நாட்களில் கிடைக்கக்கூடிய அந்த இன்க்ரிமெண்ட், லாபம் இதெல்லாம் வச்சு நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை ஃப்யூச்சருக்கோ ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிறதுக்கும் சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அது அப்போது நல்ல வகையில் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ வேலை, தொழில் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அடுத்த 30 நாளில் ப்ரமோஷனுக்கான ஒரு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். பர்மனெண்ட்டாக உங்களுடைய வேலை போஸ்டிங் ஆகிறதுக்கும், உங்களுடைய தொழில் அடுத்த பெரிய லெவலுக்கு போகிறதுக்குமான வேலைகள் கூட அடுத்த 30 நாட்கள் ஸ்டார்ட் ஆகும். மகர ராசி, காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ காதல், திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களோட ஃபேமிலியால் தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்ற போது, ஸோ ஃபேமிலியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, ஃபேமிலியில் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன தான் வேணும், ரிலேஷன்ஷிப் என்ன தான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களோட ஃபேமிலியை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கன்ஃபஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது நிறைய பேர் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். என் ஃபேமிலி இப்படி வந்து முட்டுக்கட்டையாக இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி தான் நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது, இல்லை நம்மளோட பார்ட்னரை வந்து அடுத்து ஒரு மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்குள்ளே எப்படி கொண்டு போகிறது, இது வந்து நம்மளும் எவ்வளோ ஏங்கிட்டு இருக்கோம், இது ஒரு விஷயம் நடக்காமலே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த 30 நாட்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஸோ அதை நீங்கள் அப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்றது தான் இது இந்த ரீடிங்லேயே வருது. உங்களுடைய பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். சில நபர்கள்கிட்ட இருந்து பணம், பொருளாதார விஷயத்தில் எப்படி டெவலப் பண்ணிக்கணும், எப்படி அதை தக்க வச்சுக்கணும், உங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கணும், இதற்கான நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். அண்ட் வேண்டுதல் வச்சுருக்கீங்க, விரதங்கள் மேற்கொள்கிறீங்க, ஏதாவது கோவில் பணிகள் மேற்கொள்கிறீங்க, ஆன்மீக பணிகள் மேற்கொள்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக மாறும். நீங்கள் இதில் செய்கிறது உங்களுக்கு அதில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஸோ இது அப்போது கடவுளினுடைய அனுகிரகம் பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா மகாலட்சுமியோட அனுகிரகம் அடுத்து 30 நாட்கள் உங்களுக்கு இருக்குது. அப்போது அதற்கான வேலைகளும் நீங்கள் செய்யணும். மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள் கொஞ்சம் உஷாராக கவனமாக இருக்கணும். வெளியூர்லேருந்து, வெளிநாடுலேருந்து வரக்கூடிய அழைப்புகளாக இருக்கட்டும், இல்லை வந்து நேரடி மீட்டப்பாக இருக்கட்டும், சில பேர் வந்து ஃப்ரெண்ட்லியாக ஜாயின் பண்ணவும் வருவாங்க, சில பேர் கொலாபரேட் பண்ணவும் வருவாங்க. ஸோ எங்ககிட்டேருந்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்த 30 நாட்களுக்கு மட்டும். ஏன்னா இதில் வந்து உங்களை சூழ்ச்சி பண்ணுறதுக்கும் உங்களை ஏமாத்துறதுக்கும் சில ஏமாற்று நபர்களும் வருவாங்க. அதனால் அடுத்த 30 நாட்கள் நீங்கள் அதாவது வேறு ஒரு இடத்துக்கோ இல்லை வேறு தொடர்புகளுக்கோ நீங்கள் போகிறதுக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா,
பெரிய இடத்துலேருந்து ஒரு கொலாபரேஷன் வருது, நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓவர்சீஸ் வேலை பார்க்க போகணுன்னு நினைக்கிறேன், இல்லை வெளியூர் வேலை பார்க்க போகணுன்னு நினைக்கிறேன், அங்கே எனக்கு நல்ல ஒரு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, அங்கே நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, என்னை ஜஸ்ட் வர சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகுதுன்னா அதெல்லாம் அடுத்த 30 நாளைக்கு வேண்டாம், அது உங்களுக்கு வந்து ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில், பெண்கள் எஸ்பெஷலி. அண்ட் வெளி மனிதர்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஓவரால் மகர ராசிக்கு அடுத்த 30 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் கிளியர் ஆகும். அண்ட் உங்களை ஏதோ யாரோ ட்ராப் பண்ணுற மாதிரி, உங்களை கட்டி போட்டிருக்க மாதிரியெல்லாம் தோணும் இருக்கும் உங்களுக்கு. மைண்ட் ரீதியாக அப்படி இருக்கும்ல, அதுலேருந்துலாம் விடுபடுவீங்க. புதிய வாய்ப்புகள் வரும், புதிய விஷயங்களை உருவாக்கணும்னு நினைப்பீங்க, புதிய பிளானிங்ஸ் மேற்கொள்வீங்க. ஸோ ஓவரால் அப்போது அடுத்த 30 நாட்கள் உங்களுக்கு வாய்ப்புகளுக்கான நாட்களாக இருக்க போகுது. அப்போ அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில்.